ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்ப பரிசோதனைக்கு சிறந்த நேரம் எது, அதாவது உங்கள் நாட்கள் தள்ளி போயிருக்கு, அப்போ நீங்கள் எப்போ டெஸ்ட் பண்ணணும், எந்த நேரத்தில் பண்ணணும், எத்தனை நாட்களில் பண்ணுறது சரியான ரிசல்ட்டை கொடுக்கும், அதே மாதிரி எப்போ நீங்கள் மருத்துவமனைக்கு போகிறது பெஸ்ட் அப்படின்ட்டு டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தினந்தோறும் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே, எப்போ நீங்கள் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணணும்னு பார்த்துடலாம். உங்களோட பீரியட் டேட் தள்ளி போகுது, அதாவது 28 நாள் சைக்கிளாக இருந்துச்சு அப்படின்னா 28 நாள் ஆயிடுச்சு, உங்களுக்கு வரலை, சில சிம்டம்ஸ்லாம் தெரியுது, அப்போ 29 நாள்லேருந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். பட் அக்யூரேட்டாக உங்களுக்கு வேணும்னா ஒரு 2-3 நாள் கழித்து பண்ணிங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். நீங்கள் கர்ப்ப பரிசோதனையை வீட்டிலையும் பண்ணலாம், இல்லை மகப்பேறு மருத்துவரை அணுகியும் நீங்கள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வீட்டில் செக் பண்ணி பாருங்கள், அது ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கும், 99% அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லா சிம்டம்ஸும் இருக்குது, நெகட்டிவ் வருதுன்ற பட்சத்தில் நீங்கள் மருத்துவரை போய் அணுகி பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். கர்ப்ப பரிசோதனையில் 2 விதமான டெஸ்ட் இருக்குங்க. ஒன்று வந்து யூரின் டெஸ்ட்டு, இன்னொன்று வந்து பிளட் டெஸ்ட்டு. யூரின் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேயே எடுக்கலாம், அந்த ப்ரெக்னன்சி டெஸ்ட்டு அந்த கிட்டு வாங்கி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா மருத்துவமனைக்கு போனீங்க அப்படின்னா பிளட் கவுண்ட் எடுப்பாங்க, பிளட் டெஸ்ட் எடுத்து அதில் ஹெச்சிசி ஹார்மோனோட கவுண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்பாங்க. அதுக்குன்னு லெவல்ஸ்லாம் இருக்குது, அதை நான் பின்னால் சொல்கிறேன். சரி, அதுக்கு முன்னாடி கர்ப்ப பரிசோதனை என்னன்னு பார்த்துடலாம். சிறுநீரில் ஹெச்சிசின்னு ஒரு ஹார்மோன் சுரக்கும். இது நீங்கள் கன்சீவாக இருந்தால் மட்டும்தான் சுரக்க ஆரம்பிக்கும். நம்மளுடைய கருப்பைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஹெச்சிசிசி உருவாகும். அதே மாதிரியே உருவான ஹெச்சிசிசி உருவாயிடுச்சு அப்படின்னா 2 நாளைக்கு ஒருக்கா இல்லைன்னா 3 நாளைக்கு ஒருக்கா என்ன ஆகும்னா டபுளாக ரெட்டிப்பாகும். அதனால தான் நம்ம சொன்னோம் ஒரு 3 டேஸ் கழித்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டு. அடுத்து இரண்டாவது ப்ரெக்னன்சி டெஸ்ட்டு எப்போது துல்லியமாக இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்களுடைய பீரியட் வந்து தள்ளி போனால் தான் கரெக்டாக இருக்கும். அதாவது 28 நாள் முடிஞ்சு 29வது 30வது நாளில் கண்டிப்பாக துல்லியமாக ரிசல்ட் கிடைக்கும். 99% வந்து கரெக்டாக தான் இருக்கும் நீங்கள் யூரின் டெஸ்ட் எடுத்து பண்ணும்பொழுது. எப்போ யூரின் டெஸ்ட் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, தூங்கி எழுந்துட்டு முதல்ல யூரின் போவீங்க இல்லையா, ஸோ காலையில் ஏர்லி மார்னிங்கில் எடுக்கிற அதிக அந்த செறிவான தன்மையில் இருக்கிறப்போ தான் ஹெச்சிசிசி நிறையா இருக்கும். அப்போ உங்களோட ரிசல்ட் அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் தூங்கி முடிச்சுட்டு காலைல போகிற யூரினை நீங்கள் எடுத்து அதில் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா சில பேர் மென்சஸ் வரத்துக்கு முன்னாடியே அந்த காலம் கரெக்டாக 28 நாள் முடியறதுக்கு முன்னாடியோ, அப்படி இல்லைனா கிட்ட வந்து சரியாக பயன்படுத்தலை அப்படின்னாலோ ரிசல்ட் வந்து தப்பாக போக அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக செக் பண்ணுங்கள். மூன்றாவது, ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்தீங்க, பாசிட்டிவ் வந்துடுச்சு, நான் எப்போ மருத்துவரை அணுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக டெஸ்ட் எடுத்தது 1 வீக் கழித்து போகலாம். போனீங்க அப்படின்னா அவங்க பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. அதில் ஹெச்சிசி கவுண்ட்டை பார்ப்பாங்க, பார்த்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம்னு சொல்லிடுவாங்க. பட் குழந்தையோட ஹார்ட் பீட் எப்போ வரும்னா 50 நாட்களுக்கு அப்புறம் தான் வரும். அதனால் மருத்துவர் என்ன சொல்லுவார்னா, நீங்கள் போயிட்டு 10 நாள் கழிச்சு வாங்க, அப்போ தான் பேபி ஹார்ட் பீட் தெரியும்னு. அதனால் என்னோடய டிப் என்னென்னா, நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா 55 டேஸில் நீங்கள் டாக்டரை போய் செக் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்கள் ப்ரெக்னன்சியும் கன்ஃபார்ம் பண்ணிடலாம், குழந்தையோட ஹார்ட் பீட்டையும் பார்த்துட்டு வந்துடலாம். அடுத்து 4வது டிப் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிட்டில் செக் பண்ணிங்க, நெகட்டிவ் வருது, ஆனால் உங்களோட பீரியட் தள்ளி போயிருக்கு, அதே மாதிரியே ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சில பேருக்கு லேட்டாக கன்சீவ் ஆகிருந்தாங்க அப்படின்னா சிம்டம்ஸ் ரொம்ப லேட்டாக தான் தெரியும், ஹெச்சிசி ஹார்மோனோட கவுண்ட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அவங்கள கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம். அதே மாதிரியே இல்லைனா நீங்கள் மருத்துவமனைக்கு போனீங்கன்னா உடனேயே பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. பிளட் டெஸ்ட்டில் வந்து அக்யூரேட்டாக தெரியும், ஹெச்சிசி ஹார்மோன் உங்கள் உடம்புல இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனே கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ நாட்கள் தள்ளி போயிடுச்சு, கிட்டில் வந்து நெகட்டிவ் வருது அப்படின்னா மருத்துவமனைக்கு போய் டாக்டரை சந்தித்து அவங்கள்ட்ட சொல்லி பிளட் டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட் அக்யூரேட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா டவுட்டும் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கணும், ப்ரெக்னன்சி டெஸ்ட்னால் என்ன, எப்போ எடுக்கணும், எப்போ மருத்துவரை சந்திக்கணும்னு ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட மீண்டும் சந்திக்கலாம். பாய், தேங்க்யூ.